அப்படி சொல்றேன் நான். There is a big difference. சொல்றது வேற, செய்யறது வேற. செய்யலும் சொல்லும் ஒன்னா இருக்கணும். நம்ம குழந்தை இப்போ இவங்க சொன்ன மாதிரி குழந்தைய கத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம கத்திட்டு இருக்கோம். அம்மா நீயே கத்துறியம்மா அப்படிங்கிறது என்ன ஆகும்னா, அந்த சின்ன வயசுல அவங்களை நம்ம பேசிக்கலி கன்ஃபியூஸ் பண்றோம். எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற வித்தியாசத்தை நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்தாம அவங்கள குழப்பறோம். அவங்களுக்கு அப்சர்வேஷன் தான் டீச்சர். தே அப்சர்வ் எவ்ரிதிங். அவங்கள சுற்றி நடக்கிற அத்தனை விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும். அவங்க கவனம் எல்லாத்துலேயும் இருக்கும். நான் அது என் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதால சொல்கிறேன். என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொன்னேன், அம்மா என்னன்னு தெரியல, கொஞ்சம் ஏதோ கோமா ஃபோனை வச்சுட்டாங்க அப்படின்னேன். அவ்வளோதான். அடுத்த 5 நிமிஷத்துல எங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க. என் சின்னவ ஃபோன் எடுக்கிறா. அம்மாம்மா நீங்கள் அம்மா மேலே ஏன் கோவமாக இருக்கீங்க? அம்மா இப்போ தான் அப்பா கிட்ட சொன்னாங்க. முடிச்சு போச்சா? உடனே ஃபோன் எடுத்து, அம்மா நான் அப்படி சொல்லலம்மா, நீ ஏதோ கோவமாக இருக்க போல, பேசல போலன்னு தான் நான் தே அப்சர்வ். நம்ம குழந்தைங்க முன்னாடி எப்படி இருக்கோங்கிற விஷயத்த நம்ம முதல்ல கண்டிப்பாக பார்க்கணும். அந்த கவனம் இருக்கணும். நம்மளும் அவங்களும் அலைன்மெண்ட்ல இருக்கோமாங்கிறது நம்ம தான் அடிக்கடி கிராஸ் செக் பண்ணிக்கணும். அவங்க ஸ்பாஞ்ச் மாதிரி. They just observe everything. So please make sure parenting is all about how you are and not the kid. You have to unlearn a lot than learning something. நிறைய நீங்க unlearn பண்ணணும். அப்பதான் அவங்களோட you will have a beautiful bond. Trust, and this is what is actually making our life very happier. எங்களுக்கு அந்த ஃபேமிலி பாண்டுங்கிறது அதில் தான் கிரியேட் ஆகுது. நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம். அதனால குழந்தைக்கு பொய் சொல்ல வேண்டிய நீட் இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா பொய் சொல்ல மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அப்பா அம்மா பொய்யே சொல்ல மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். They're watching it, they're seeing it. So you have to set an example for them. That is what parenting is all about, is my understanding and my experience. I wish everybody an amazing parenting years ahead for you. Have phenomenal years together, grow together, win together, have a happy life together. God bless everyone. Jai Hind. குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. இந்த 1 to 5 years அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த டைமில் தான் பிரெயின் க்ரோ ஆகும்னு சொல்லுவாங்க. கரெக்டு தானே? ஸோ அந்த டைமில் மேக்ஸிமம் ஒரு 1 to 5 years அப்படி இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். முக்கியமாக மதர் இல்லைன்னா ஃபாதர் கூட இருக்கலாம். ஆனால் 1 to 5 yearsங்கிறது ரொம்ப முக்கியம். இல்லை மேடம் எங்களுக்கு அப்படிலாம் முடியாது, ஏன்னா எல்லாரும் ஃபினான்ஷியலி எல்லாரும் சூப்பராக இருக்கிறோம்னா சொல்ல முடியாது. அப்போ ஒரு 3 years இருக்கலாம், இல்லைன்னா ஒரு 2 years. கொஞ்சம் மேக்ஸிமம் அந்த குழந்தையோட நம்ம இருந்தால் தான் அந்த குழந்தை எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். என்ன கொடுக்கலாங்கிறது தெரியும். ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா பேஸ் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம போடணும். அஸ்திவாரத்தை கரெக்டாக நம்ம எழுப்பாமல் பில்டிங் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஸோ அதனால இந்த குழந்தைங்க ஒரு கிளே மாதிரின்னு சொல்லுவாங்க. ஓகே, எப்படி வேணாலும் நம்ம மோல்டு பண்ணிக்கலாம். அந்த 1 to 5 yearsல அதுங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க. இந்த எந்திரனில் வர சிட்டி ரோபோ மாதிரி தான். ஓகே, ஸ்பீச்சை கொடுங்க, ப்ராக்டிஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் நல்ல வார்த்தைகளும் பேசும், கெட்ட வார்த்தைகளும் பேசும். நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை தான் குழந்தைங்க சொல்லுவாங்க. கோமலியில கூட ஒரு சீன் வரும். இத்தனை வருஷமா என் பையன் பேசவே இல்லடா, எப்படி இப்ப பேசினா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது உடனே ஜெயம் ரவி சொல்லுவாரு, ஏன்னா உன் பையன்கிட்ட நான் பேசினேன்டா அப்படின்னு. ஓகே, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். குழந்தைங்க கிட்ட நம்ம பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபினான்ஷியலி உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்க பேரண்ட்ஸ் பேசிக்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். இந்த இருகப்பற்ற மூவில சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும். அவங்களுக்கு 5 லவ் லாங்குவேஜஸ் இருக்கு. அந்த மாதிரி குழந்தைங்களை வழி நடத்துறது கூட லாங்குவேஜஸ் இருக்கு. அவங்களோட லாங்குவேஜில் பேசி தான் அவங்கள நம்ம சரி பண்ண முடியும். ஓகே, எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான். அதனால மென்மையான முறையிலையும் அவங்கள நம்ம வழி நடத்தணும். அதே சமயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இது என்னன்னா, நம்ம ரொம்ப கரெக்டாக குழந்தைய வளர்த்துருக்குறோம்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம எல்லாத்துக்கும் எஸ் 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 பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நோ அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த குழந்தை அதை அக்செப்ட் பண்ணும். அம்மா இதுக்கு நோ சொல்லியிருக்காங்கன்னா நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். ஸோ அது வேண்டாம் அப்படின்னு அந்த குழந்தை நினைக்கும். அதுதான் முக்கியம். பேரண்டிங்கில் நம்ம அதுதான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நன்றி. 2 சைடும் நல்லா பேசுனீங்க, சூப்பராக பேசுனீங்க. But நான் என்ன சொல்றேன்னா, which is very understandable, please remember
the quality of time you spend with your kid is more important than the quantity of time you spend with your kid. நீங்க வீட்டுக்கு எப்போ வருவீங்க, அம்மா அப்பா எப்போ வருவாங்க அப்படின்னு ஹாப்பியா வெயிட் பண்ண ஒரு குழந்தை தான் வீட்டில் இருக்கணும். ஓகேங்களா? வீட்டில் வந்தப்பறம் கூட நீங்க ஃபோன் பார்க்கறதோ, குழந்தை திட்டுறதோ, ஹோம்ஒர்க் பண்ணியா, இது பண்ணியா, அது பண்ணியா, போய் படி அப்படின்லாம் சொல்லிட்டு பதிலா ஏன் மம்மி வந்துட்டாங்க, ஏன் டாடி வந்துட்டாங்க அப்படி ஒரு சந்தோஷம் இருந்தாலே அந்த குழந்தை ஒரு ஹாப்பி சைல்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐயோ நம்ம ஆஃபீஸ் போகிறோம், இவங்க சொல்றதுலாம் நம்மளால நடத்த முடியாது, கண்டிச்சே வளர்த்துருவோம்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ப்ளீஸ் மேக் ஷூர் யூ ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் அண்ட் ஆல்சோ மேக் ஷூர் யூ டோன்ட் கம்பேர் யுவர் கிட்ஸ் வித் எனி அதர் கிட்ஸ். எவ்ரி கிட் இஸ் யூனிக், எவ்ரி கிட் இஸ் டிஃப்ரெண்ட். எவ்வளோ லவ் கொடுக்க முடியுதோ அவ்வளோ லவ் கொடுங்க. அந்த குழந்தைங்களுக்கு நீங்க ஒருத்தங்க தான் அம்மா அப்பா. ஸோ ப்ளீஸ் கிவ் as much as love you can to your babies. அனைவருக்கும் வணக்கம். இன்று உலக அன்னையர் தினம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மாவை தவிர அன்பு செலுத்தக்கூடியவங்க, உண்மையாக குழந்தைய நேசிக்கக்கூடியவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அதனால் என்றைக்குமே அம்மான்ற உறவு வந்து மேன்மையான ஒரு உணர்வு தான் அது. அம்மா அப்படிங்கிறது நம்ம நார்மலாக அப்படி கூப்பிட்ற ஒரு வார்த்தை இல்லை, அது வந்து ஒரு ஃபீலிங். அந்த அம்மான்றது அவங்க இல்லாமல் எந்த உறவுகளுக்குமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டை நல்லபடியாக நடத்திருக்கீங்க. ஸோ அம்மா தான் ரொம்ப முக்கியம், உலகத்தில் ஆதாரம். அதனால் பேரண்ட்டு ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இந்த விழாவை கொண்டாடின அத்தனை பேருக்கும் நன்றி. அன்னையர் தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணோம். ஸ்கை ஒன் மாலில் ஒரு 200 பேருக்கு மேலே மதர்ஸ் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆனால் டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸில் இருந்தது. சமையல் போட்டி இருந்தது, டிபேட் இருந்தது, மதர் அண்ட் சைல்டு வாக் இருந்தது, அப்புறம் சாரி ட்ரேப்பிங் காம்படிஷன் இருந்தது. இதில் வந்து நிறைய சிறப்பு விருந்தினராக பிரேமி மேடம், அப்புறம் நம்ம நீலிமா மேடம், அனிதா மேடம், அப்புறம் அரவிந்த், தென் அவர் மாடல் அஜயன், பூஜா எல்லாரும் வந்து இதை சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. இந்த வருஷம் வந்து இது 12வது வருஷம். இது வந்து மெயினாக வந்து இது வந்து சென்னை சூப்பர் மாம்னு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கு நாங்கள் இன்னும் நிறையா தாய்மார்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். கொஞ்சம் கூட்டம் குறைச்சதாக இருந்தாலும் ஆனால் விழா ரொம்ப சிறப்பாக நடந்தது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மாம்ஸ் வந்து வெறும் மம்மி, சூப்பர் மாம்னா
சூப்பர் மம்மி. ஏன்னா she could be a mother, she could be a grandmother and she could be a sister. நிறைய ரோல் அவங்க வந்து she plays. அதுதான் டிஃபரன்ஸ் மதருக்கும் சூப்பர் மாம்க்கும். ஆக்சுவலி எல்லா அம்மாவுமே சூப்பர் மாம் தான். ஸோ மாம் அண்ட் சூப்பர் மாம்க்கு வித்தியாசமே கிடையாது. எல்லா மாமுமே சூப்பர் மாம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் லதா. இந்த ஈவெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தேட் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஓவர். இன்னைக்கு அன்னையர் தினம், எல்லோருக்கும் இனிய அன்னையர் தினம் வாழ்த்துக்கள். இங்கே இருக்கிறத நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போது நான் கொஞ்ச நேரம் சொன்ன மாதிரி அம்மா இறந்து 3 மாதம் தான் ஆகுது. காலையிலேருந்து மைண்ட் ரொம்பவே இமோஷ்னலாக இருந்தது. பட் ஐம் ஜஸ்ட் ஸோ ஹாப்பி தட் இன்றைக்கி இந்த டைமில் நான் இங்கே இருக்கேன்ட்டு. அண்ட் ஏன் மூலியமாக நிறைய விமென்க்கு யூனோ அம்மா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கே செலிப்ரேட் பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன். டைம் ஃப்ளைஸ் கைஸ். ஸோ உங்கள் அம்மாவை வந்து இப்படி பார்த்துக்கோங்க, அவ்வளோ அழகாக பார்த்துக்கோங்க, சண்டை போடாதீங்க. கிவ் her the flowers when she needs it, give her that one tight hug. யோசிக்காதீங்க நாளைக்கு பண்ணிக்கலாம்லாம் யோசிக்காதீங்க, இன்றைக்கே பண்ணுங்கள். அண்ட் ஹாப்பி மதர்ஸ் டே. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் இன்றைக்கி இங்கே இருக்கிறதுக்கு. ஐ ஹோப் ஐ மேட் யூ ப்ரவுட். லவ் யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் அரவிந்த். இந்த மதர்ஸ் டே வந்து பார்த்திங்கனாவே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு தினம். அம்மாவோட தினம் பார்த்திங்கன்னா எவ்ரிடே இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு விழா வச்சா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா குழந்தை பிறந்தவொடனே ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து வர்றது வந்து வாயிலேருந்து அம்மா தான். ஐ எம் வெரி க்ளோஸ் டு மை மதர். பட் ஆஸ் அனிதா said very emotionally, I know ஆண்டி வெரி வெல். ஸோ அவங்கள நல்லா தெரியும். பட் இது இறந்து போனது ரொம்பவே எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் லைக் மை மதர் ஆல்சோ. ஸோ ஒரு அம்மாவை இழக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இருக்கிற வரைக்கும் ப்ளீஸ் லவ் யுவர் மதர் அண்ட் கிவ் her ஆல் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட். அவங்க என்ன சொன்னாலும் சரி தலை மட்டும் ஆட்டுங்க. ஏன்னா அவங்க இருக்க போகிறது கொஞ்சம் வருஷமோ இன்னும் கொஞ்சம் நாளோ என்ன இருக்குதோ, வாட் எவர் டைம் தே ஆர், கிவ் தெம் ஆல் த லவ் அண்ட் மேக் தெம் ஹாப்பி. ஏன்னா உங்கள் அம்மா தான் முக்கியம். நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணமே உங்கள் அம்மா தான். ஸோ கிவ் தெம் ஆல் லாட்ஸ் ஆஃப் லவ். தேங்க்யூ ஆல் ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ ஐரிஷ் ஈவென்ட்ஸ். தேங்க்யூ லதா என்னை இன்வைட் பண்ணதுக்கு. ஐ திங்க் வி அண்ட் லதா கோ ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் நாங்கள். அண்ட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் கண்டினியூ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாப்பி மதர்ஸ் டே ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அஜயன் ராமதாஸ். ஐ எம் மாடல் அண்ட் ஆக்டர். ஆக்சுவலாக நான் வந்து இங்கே ஸ்கை வாக்கில் வந்து ஒரு ஷோ லதா மேம் பண்ணியிருக்காங்க மதர்ஸ் டேக்காக. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஃபேஷன் ஷோவுக்கு ஒரு ஜட்ஜாக வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இங்கே என்னோட மாடலிங் கரியர் வந்து ஐரிஸ் கிளாமில் தான் ஜாயின் பண்ணது 2020. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் டீச்சர் அவங்க தான் என்னை க்ரூம் பண்ணதும். ஸோ அவங்களுக்கு நான் ஒரு விஷயம் ஹாப்பி மதர்ஸ் டே சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஃபார் ஆல் ஹாப்பி மதர்ஸ் எல்லாருக்கும் இனிய அன்னை தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Everybody, this is Suja here. So this is the 12th year of Chennai Super Mom and Lata ma'am வந்து organize பண்றாங்க. She always comes up with such amazing and great concept for all, you know, like enthusiasts, and I am really very happy to see such a huge crowd. Every mom is a super mom and celebrating that is a great thing. Thank you.